மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அருமை நண்பர் கடம்பூர் ராஜ் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பான உரையாற்றி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய கூட்டணி மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று சாமி அவர்களே மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, நாம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்முடைய கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, நம்முடைய சகோதரர்களே, இளைஞர் வட்டாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் பேசுகின்ற பொழுது சுருக்கமா சொன்னாலும் அழகாக சொன்னாங்க. இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. எப்பொழுது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா இரண்டு கட்சியும் இயல்பான கூட்டணி என்று நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் நாகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார். நாங்க கூட்டணி வச்சோமோ இல்லையோ, ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துடுது, பதறாரு. சட்டமன்றத்தில் சகோதரர் திரு நயினா நாகேந்திரன், திரு கடம்பூர் ராஜ் அவர்களும் இருந்தாங்க. திடீர்னு வந்துருச்சு, நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், பேச வரல, என்ன நம்மளை பார்த்து கேட்கிறாருன்னு. அப்புறம் தான் நினைச்சேன், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடன் இந்த முதலமைச்சருக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதற்கு மேலேயும் பேசுறார், நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியே வைக்க மாட்டீங்க, 2033 வரைக்கும் 2031 வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு எனக்கு நேருக்கு நேர் கேட்டார். அப்பொழுது நான் பதில் சொன்னேன், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, இது அதிமுக கட்சிங்க. அவர் திமுக கட்சி நினைச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு, பாவம் மறந்துட்டாரு. கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது. ஆட்சி பறிபோய்விடும் என்று அச்சம், பயம் வந்த காரணத்தினால்தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நல்ல மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும், நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, கலெக்ஷன், கமிஷன், கரெக்ஷன். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. எங்க நாட்டில் 2 முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று 3வது முறையே வெற்றி பெற்று நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலக அளவில், உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை
இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அது பொறுக்க முடியல. அதே வேளையில் எண்ணி பாருங்க, 1999 பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவை எழுதி விடுவிக்கல. அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம். அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு கேபினட் அந்தஸ்து கூடிய இலாக்கல்லாத மந்திரியாக அவர் ஒரு வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உண்மைதானே? அதுக்கு பிறகுதானே அவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார். பிறகு நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். 15 நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டார். நீங்களா பேசுறீங்க? 15 நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில உடனே காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் திரு கருணாநிதி குடும்பத்தின் மூலமாக மன்னர் ஆட்சி வருவதற்கு திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் அதிகம். இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா விவசாயி நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாமிரபரணி பைப்பார் திட்டத்தை கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்தது. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கிடப்புல போட்டுட்டாங்க. இந்த பகுதி முழுவதும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பொன்விளைகின்ற பூமியா மாற்றிருக்கலாம். இப்படி மக்களோட ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணம் இல்லைன்னு சொல்றார். அப்ப கார் பந்தயம் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? ஏழைகள் எத்தனை ஏழை, அவளுக்கு காலுக்கு கூட காலனி கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில இருக்க வேணுமா? அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நினைவு மண்டபம் எழுப்புவது பரவாயில்ல, அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்தவித தவறும் இல்லை. ஆனா எழுதாத பேனாவை அப்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் 82 கோடி செலவு பண்ணி விற்கலாமா? யாருடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி மூலமாக பெறப்பட்ட பணத்தை இவருடைய சுய லாபத்திற்காக, இவருடைய குடும்ப விளம்பரத்திற்காக எழுதாத பேனாவை 2 கிலோமீட்டர் கடல்ல கொண்டு போய் பேனா வைக்கிறாங்க. இதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? எங்கே இருக்கின்றது பணம்? மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு பணம் இல்லை. ஆனா இவருடைய தந்தைக்கு பேனா வைப்பதற்கு எங்கே இருந்து பணம் வந்து மக்கள் கேட்கிறாங்க. நாம வீட்டு கடை வாங்குறோம், இல்லது காருக்கு லோன் வாங்குறோம், பைக் லோன் வாங்குறோம். கட்டினீங்கன்னா பைக் தூக்கி போயிடும், கட்டினா கார் தூக்கி போயிடும். வீட்டு கடை கட்டிங்கன்னா சீல் வச்சு தருவாங்க. இதுதான் நடக்குது. அதே மாதிரி நாட்டிலையும் அதே மாதிரி தான். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேல கடன் வாங்கினா அரசாங்கம் திவால் ஆயிடும். இப்ப திமுக அரசாங்கம் திவால் ஆயிடுது. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்துல 1 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. அப்ப 5,38,000 கோடி கடன் வாங்கிட்டா இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? இன்னைக்கு நாட்டுல
காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி 75 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகள் ஆட்சி முடித்திருக்கின்றன. அப்ப 75 ஆண்டு கால ஆட்சியில வெறும் 5,18,000 கோடி தான் கடை. திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாத காலத்துல 4,38,000 கடை, இன்னும் 1 லட்சம். அடுத்த ஆண்டு 26 ஏப்ரலுக்குள்ள 5,38,000 கோடி கடன்னா இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடனை திருப்பி செலுத்துவார்கள் என்பதை எண்ணி பார்க்கவே. இவ்வளவு கடன் வாங்கிவிட்டு நாட்டிலே சுகாதாரத்துல அடியோட போயிட்டு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா மருத்துவமனையிலும் சிறந்த முறையில மக்களுக்கு சிகிச்சை அளித்தோம். எனக்கு அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தான் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. திமுக ஆட்சியில அங்க மருத்துவரும் இல்ல, செவிலியரும் இல்ல, மருத்துவ உதவியாளரும் இல்ல, மருந்தும் இல்ல. கடலூர்ல நாய்க்கடிக்கு சிகிச்சை அளிக்க போனா, சளிக்கு சிகிச்சை அளிக்க போனா நாய்க்கடி ஊசி போடுறாங்க. சளி காய்ச்சல் வந்துடுதுன்னு அங்க போய் சிகிச்சைக்கு போனா அதுக்கு உரிய சிகிச்சை அளிக்காம நாய்க்கடி ஊசி போடுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதே போல கால்பந்து வீராங்கனை அந்த அவருக்கு தவறான சிகிச்சை அளிச்சு இன்னைக்கு அவள உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை சந்தித்து 2 கையும் பொருத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அவர் வேண்டுகோளை ஏற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மருத்துவ குழு போட்டு 2 கையும் பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு திருமணமாகி அற்புதமா வாழ்கிறார். கையில் இவருக்கு கை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். காலோட கூட கால் இல்லாத வராங்க திமுக, காலோட கூட கால் இல்லாத வராங்க, உயிரோட கூட இந்த கால்பந்து வீரர்களுமே உயிரிழந்தா வராங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு வலிக்குது, உங்களுக்கு எதுக்கு எரிச்சல் வருது? இவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்த்த உடனே இன்றைக்கு மீண்டும் ஆஸ்பத்திரி போனாலும் போயிடுவார். அருமை சகோதரர் வந்து இங்க என்னோட பேசிட்டாரு. இதையெல்லாம் பார்ப்பாரு நினைக்கிறேன். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கு கோயில்பட்டி நகரமே குலுங்கிட்ட அளவுக்கு மக்கள் இந்த காட்சி பார்த்தா அவரால் தாங்க முடியுமா? அதுவும் அறிவிச்சவர் நாகேந்திரன் என்னுடனே இருந்து அவரும் பேசிட்டார். இப்போ அந்த கூட்டணி கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் பொருந்தாத கூட்டணியா, நீயா கண்டுபிடிச்ச பொருந்தாத கூட்டணி, அது எங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு ஏங்க கவலை? ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? இதெல்லாம் கிராமத்துல சொல்லுவாங்க, ஆடு நினைதேன்னு கவலைப்படுது. அப்படித்தான் திமுக கவலைப்படுது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி. எனவே எங்களுடைய கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று பெருவாரியான சட்டமன்ற இடங்களிலே அபரிதமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த பகுதியிலே தீப்பெட்டி தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரி 18% இருந்தது. இந்த மக்கள் அந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு 18% ஜிஎஸ்டி வரி தீப்பெட்டிக்கு இருந்ததை அதை குறைத்து 12% ஜிஎஸ்டி வரியாக என்னை கொண்டு வந்தது. அவர்களுக்கு உதவி செய்த அண்ணா திமுக அரசு. அதே மாதிரி தீக்குச்சி தயாரிக்கும் தீக்குச்சி மரத்தை இறக்குமதி செய்ய 5% வரி இருந்தது. இதை இங்கு இருக்கின்ற இந்த தீப்பெட்டி தொழில் செய்கின்ற உரிமையாளர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் கவனத்தை கொண்டு செல்லணும். அந்த 5% வரி ரத்து செய்யப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு தீப்பெட்டி தொழில் ஒரு சவாலாக இருக்கிறது. லைட்டர் இன்றைக்கு வந்திருக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற தீப்பெட்டி உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசோடு மரியாதைக்குரிய சகோதரர் நாகேந்திரன் நானும் இணைந்து மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த பிளாஸ்டிக் லைட்டர் தடை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதோட கோவில்பட்டி கடல் மிட்டாய்க்கு அதற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் கடல் மிட்டாயினால் கோவில்பட்டி என்றுதான் நாம.
அப்படி கோவில்பட்டி தயாரிக்கின்ற அந்த கடவுள் மிட்டாய்க்கு ஒரு குறியீடு, அதாவது குயிசார் குறியீடு பெற்று அதற்கென்று ஒரு தனி மரியாதை கிடைச்சிருக்குது. அதனால் இன்றைக்கு கடல் மிட்டாய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு இங்க இருக்கின்ற தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் சிறந்த வாழ்க்கை கிடைப்பதற்கு அடித்தளம் விட்டது அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, தீப்பெட்டி நலவாரியம் கழக ஆட்சியிலே அமைக்கப்பட்டது. அவருடைய வேண்டுகோளை ஏற்று அதே போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக எல்லா இளைஞர்களும் தைப்பண்டிகள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக இன்றைக்கு எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா வேஷ்டி விலையில்லா சேலை கொடுக்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சேலை ரேஷன் கடைக்கு வழங்கப்படும். அதே போல தீபாவளி பண்டிகை போது அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும். தீபாவளி அதே போல விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றினோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து கண்மாய்களும் தூர்வாரி இன்றைக்கு மழை காலத்தில் பெய்த நீர் சேமிச்சுக்கிறோம். மண்டல் விவசாயிக்கு இலவசமாக கொண்டு வருவாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அதிகமா விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று ஒரே அரசாங்கம் அதிமுக. மும்முனை மின்சாரம் விவசாயி மாவட்டத்துக்கு எப்பொழுது வேணாலும் மும்முனை மின்சாரத்தை பயன்படுத்தலாம். அது மட்டுமல்ல, ஒரே 5 ஆண்டு காலத்தில் 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படி விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசு மீண்டும் தமிழகத்திலே அடுத்த ஆண்டு மலர நீங்க அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் யார் போட்டியிட்டாலும் நீங்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தக பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், வாழ வைக்க சீரியவன்.